இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் மொபைல் மூலமாக டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதேமாரி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, மற்ற பிடிஎஃப் ஃபைல் எதாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரே பக்கத்தில் வர மாதிரியும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இதற்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடில் டாக்குமெண்ட்டில் எப்படி ஸ்கேன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 MB தான் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்து கேமரா சிம்பிள் இருக்கும், கேலரி சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லைவாக ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். கேமரா சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இதுவே நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி நினச்சா கூட கேலரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே ஷோ ஆகும். எந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ கேமராவில் எடுத்த ஆதார் கார்டு இதை வந்து நான் வந்து கிராப்லாம் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிராப் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அந்த கலர் ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அடுத்ததாக ஓப்பன் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். A4 ஷீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே வந்து நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ண போகிறீங்களா, பிடிஎஃப் ஃபார்மேட்டாக, ஜேபிஜி ஃபார்மேட்டாக, ஃபார்மேட் செலக்ட் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜ்னால் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து ஒரு ஐடி கார்டு தான், ஆதார் கார்டு. அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களோட புக்கில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண நினச்சிங்கன்னா இதேமாரியே தான் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கிளாரிட்டியான இமேஜ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா ஒரிஜினல் கலருக்கு வச்சுக்கலாம், அல்லது கிளாரிட்டியாக வேணால் கலர் ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மை டாக்குமெண்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு யூஸ் ஃபோல்டர் இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்க எந்த ஃபோல்டர் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மில் சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த ஒரு ஐடி கார்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட ஃபோட்டோவாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் ஒரு சில ஐடி கார்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் ஐடி கார்டுடைய ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வர மாதிரி தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு வேறு மெத்தட் இருக்குது, அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த ஆப் பொறுத்தளவுக்கு 100 MB கிட்ட வரும், ஏன்னா வந்து இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஷோ ஆகும். ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சைன்இன் வித் இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களுடைய ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா நோ அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ண இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் ஸ்கிப் நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ட்ரை லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. க்ரியேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் கொடுத்தனே ஃபஸ்ட் எடுத்து வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வந்து வேர்ட் செலக்ட் பண்ணுங்கள். வேர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு blank டாக்குமெண்ட் வந்து கொடுங்க. blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆன பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு blank பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கேலரி சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணல கேலரி ஓப்பன் ஆகிடும். எந்த டாக்குமெண்ட்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் ஸ்கேன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிராப் பண்ணுறதா இருந்தால் கிராப் பண்ணிக்கலாம், கலர் ஃபில்டர் பண்ணுறதா இருந்தால் கலர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக என்னென்ன எடிட் பண்ணமோ எடிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஆட் ஆகிடும். அதை வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி டாட்டாக இருக்கும்,
அந்த டாட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சைஸை வந்து மாற்றிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் டாப்பில் ரொட்டேஷன் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ண பிறகு மறுபடியும் பாட்டமில் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேலரி சிம்பிள் இருக்கும். மறுபடியும் போய்ட்டு அந்த இப்போ நான் ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறதால ரேஷன் கார்டுடைய பேக் சைடு வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து பாட்டமில் தேவைப்பட்டால் பாட்டம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே பேஜிலே சைடில் வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண நினச்சா கூட அதோடைய சைஸை கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 டாக்குமெண்ட்டும் வைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அதோடைய சைஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். மூவ் ஆன பிறகு அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணோடனே இந்த மாதிரி பக்கத்தில் வந்துடும். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டாட்டா கிளிக் பண்ணி சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஒரு எடிட் பண்ணிவிட்டு ரைட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஆப்லேருந்து வெளில வந்துட்டாலும் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோம் பேஜ் வந்துட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் அஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் டிவைஸ் அந்த மாதிரி ப்ரௌசர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்டோடைய நேம் என்னவோ நேம் என்டர் பண்ணுங்கள். நேம் என்டர் பண்ணிவிட்டு திஸ் டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணோடனே எம்எஸ் வேர்டு ஃபார்மெட்டில் தான் சேவ் ஆகிருக்கும். இதுவே வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் சேவ் பண்ண நினச்சா கூட 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி டாக்குமெண்ட் ஈஸியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.